ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்சாட்னா என்னது, இது எப்படி ஒர்க் ஆகுது, வாட்ஸ்அப், டெலிகிராம் இதை விட இது ரொம்பவே சேஃபானதா, உண்மையிலேயே ப்ரைவேசி அடிப்படையில் இது ரொம்பவே சேஃபாக இருக்குமா, கிரிப்டோ கரன்சிலாம் இது மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா, சட்டப்பூர்வமாக இது ரொம்பவே சேஃபாக இருக்குமா, மணி டிரான்சாக்ஷனுக்கு இதை பயன்படுத்த முடியுமா, இதுக்கு நெட்வொர்க் தேவையில்லை, ஃபோன் நம்பர் வேண்டாம், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கூட தேவையில்லை அப்படிலாம் நிறைய நியூஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய ப்ரைவேசி டேட்டா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அதாவது உங்களுடைய டேட்டாவெல்லாம் யாரும் திருடிடக்கூடாது, ஹேக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிட்சாட் ஆப்னா என்னது? இது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஆப். நம்ம அனுப்புற மெசேஜ் நம்ம ஒரு மொபைல் நம்பர்ல இருந்து இன்னொரு மொபைலுக்கு டைரக்டா போகுது. இதுக்கு சர்வர் எதுவுமே கிடையாது அப்படிங்கறத இந்த பிட்சாட் ஆப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுடைய பிரைவேசி முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிட்சாட் ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிரைவேசி டேட்டாவை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சேஃபா வச்சுக்க பார்ப்போம். இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதாவது டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே நம்ம ஒன்லி ஃபார் மீ அப்படின்னு செட்டிங்ஸ்ல போய் நம்ம பிரைவேசி டேட்டா சேஃபா வச்சுப்போம். ஸோ நமக்கு சோசியல் மீடியா அடிப்படையில் நமக்கு ஒரு டேட்டாவை பத்தி சேஃபா வச்சுக்கணும்னா ஒரு சின்ன பயம் இருக்க தான் செய்யும். அந்த பயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டிசைன் பண்ணது தான் இந்த பிட்சாட் ஆப். இது டேட்டா ரொம்பவே சேஃபா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது பிட்சாட் ஆப் அது என்ன அப்படின்னு சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மெசேஜை P2P அடிப்படையில் மெசேஜ் சென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பீர் டு பீர் மெத்தட். அதாவது நம்ம ஒரு மொபைல்ல இருந்து இன்னொரு மொபைலுக்கு டைரக்டா மெசேஜ் போயிருது. இதுக்கு இடையில யாருமே இருக்க மாட்டாங்க, எங்கேயும் ஸ்டோர் ஆகாது, யாரும் ட்ராக் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் அடிப்படையில் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புறது டைரக்டா ஒரு சர்வர் இல்லாமலே டைரக்டா ஒரு மெசேஜ் பண்ணிடுது. சாட் ஹிஸ்டரி எல்லாமே அந்தந்த மொபைல்ல தான் இருக்கும். அதை எப்போ வேணாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். நீங்க உங்க ஹிஸ்டரி நீங்க மட்டும் ரீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இதுல இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் செயின் டெக்னாலஜி மற்றும் கிரிப்டோகிராஃபிக் கீஸ் இதன் அடிப்படையில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிரிப்டோ கரன்சி தான். அதாவது டிஜிட்டல் கரன்சிக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிட்காயின் அப்படிலாம் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மணி எல்லாம் கையில் எடுக்க முடியாது, நம்ம கண்ணால் டைரக்டாக பார்க்க முடியாது. இதை நெட்வொர்க்கிங்ல பார்த்துக்கலாம். அதே மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இதுக்கு மட்டும் தான் நம்ம இந்த டிஜிட்டல் கரன்சி யூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு நெட்வொர்க் அடிப்படையில் தான் இந்த பிட்சாட் ஆப் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பிட்சாட் ஆப்புக்கு உங்களுக்கு மொபைல் நம்பர் தேவையில்லை, இமெயில் ஐடியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய நியூஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இதுக்கு நெட்வொர்க்கும் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி இல்லை, இதுக்கு ஒரு மீடியம் அளவிலான நெட்வொர்க் இதுக்கு தேவை. இது விபிஎன் மூலமாக கூட நம்ம டைரெக்டாக மெசேஜ் அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே இது டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் மெசேஜ் அனுப்புறதுக்கு இதில் ப்ளூடூத் கனெக்ஷன் மூலமாக நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் ரேஞ்சுக்குள்ள தான் பண்ண முடியும். இந்த பிட்சாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நிறைய ஆப்ஸ் இதுக்குள்ள இல்லை. ஒரு சில ஆப்ஸுக்கு மட்டும் அந்த ப்ளூடூத் மூலமாக மெசேஜ் அனுப்புகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பிட்சாட்டுக்கு உள்ள ஒரு சில டெவலப்பர்ஸ் உருவாக்கப்பட்ட ஆப்ஸ் தான் அதெல்லாம். ஆனால் டைரெக்டாக பிட்சாட்டில் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி இந்த ஃப்ரீயாக மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. எப்போவுமே நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் மெசேஜ் அனுப்ப முடியும். லாங் ரேஞ்சுக்கெலாம் கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒய்ஃபைலையும் யூஸ் ஆகுது. இந்த பிட்சாட் ஆப்பை பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான முக்கியமான ஒரு கீ ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். இது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்குது. இப்போ வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இதுலேயும் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலை யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா இது இடையில சர்வர் எதுவும் இல்லாதனால யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஐடியை வச்சு யாராவது நம்மளை ட்ராக் பண்ணி நமக்கு கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா மெசேஜ் அனுப்புவாங்க. உங்கள் பேங்க் ஐடியை சொல்லுங்கள், உங்களுடைய கார்டு பாஸ்வேர்டு சொல்லுங்கள், இப்படிலாம் நம்ம ஸ்பேம் கால் இதெல்லாம் வரும். ஆனால் இந்த பிட்சாட் ஆப் யூஸ் பண்ணுறது மூலம் இப்படி எதுவுமே வராது. நம்ம சிஸ்டம், நம்ம மெசேஜ், நம்ம ஃபோன் நம்பர் இது எதுவுமே யாருமே ட்ராக் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் சாட் ஹிஸ்ட்ரி நம்ம மொபைலில் மட்டும்தான் இருக்கும். நம்ம மொபைலை விட்டு வேற எங்கேயும் போகாது. நம்மளே பார்த்துக்கலாம், நம்மளே டெலிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி யாரெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அந்த நாடுகளெல்லாம் இந்த பிட்சாட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்காக ஒரு வேலெட் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அது
மூலமாக நம்ம கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன் கூட இதில் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிரிப்டோ கரன்சி வந்து இன்னும் சரியான அப்ரூவல் கிடைக்கல, அதனால வந்து நம்ம இங்கே அதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதான் சொல்லணும். இது வந்து எந்த சர்வரை டிபெண்ட் பண்ணி இல்லை. இது மூலமாக நமக்கு வந்து ஆட் எதுவுமே வராது, நம்ம மொபைலை வந்து யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது. இந்த ஆட் வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு அமேசான் வெப்சைட்டில் போய் ஒரு ட்ரெஸ் ஏதாவது வந்து நம்ம பார்த்துருப்போம், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணோம்னா அது ரிலேட்டடாக, அதாவது நம்ம எந்த ட்ரெஸ் பார்த்தோமோ அது ரிலேட்டடாக ஆட் வந்துட்டே இருக்கும். இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த ஆட் வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டாவை வந்து அவங்க வந்து ட்ராக் பண்ணி அது மூலமாக தான் இந்த ஆட் வந்து தந்துட்டே இருப்பாங்க. இந்த ஆள் வந்து இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து அவங்க வந்து ட்ராக் பண்ணி அது மூலமாக நமக்கு அந்த ஆட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இந்த பிட்ஜெட் ஆப் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து அந்த ஆட் வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பர் மூலமாகவோ நம்ம டேட்டா நம்ம ஏதாவது பார்க்குறது மூலமாகவோ நம்ம டேட்டா வந்து இதை ட்ராக் பண்ண விடாது. சர்வர் வந்து இல்லாததுனால ட்ராக் பண்ண முடியாது. அதனால இப்படிப்பட்ட அன்னவுன்ஸ் ஆட் கூட உங்களுக்கு வந்து வராது. இதை எப்படி வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக இது ஒர்க் ஆகுது. ஆனால் இது வந்து எல்லா ஒரு மொபைலுக்கும் வந்து ஒரு அட்ரஸ் கொடுக்குது. அதாவது நமக்கு இமெயிலுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு இருக்கிற மாதிரி இதுக்கு வந்து பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து இது கொடுக்குறாங்க. அது மூலமாக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும். இது வந்து நம்ம சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, ஏர்டெல், வோடாஃபோன், இப்படிலாம் நிறைய சிக்னல் வந்து ஒரு பிஜிபி மெத்தட் மூலமாக தான் இது வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இது வந்து கிரிப்டோகிராஃபிக் கீஸ் மூலமாக இதை வந்து இந்த கான்செப்டை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. இது மூலமாக தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்கிரிப்டாக இருக்குது. நம்ம அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் என்கிரிப்டாக இருக்கிறது வந்து இந்த கிரிப்டோகிராஃபிக் கீஸ் மூலமாக தான் என்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பிட்ஜெட் ஆப் மூலமாக மணி டிரான்சாக்ஷன் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் இதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த கண்ட்ரிஸ்லாம் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. அது மூலமாக நம்ம நார்மல் மணி டிரான்சாக்ஷன் கூட பண்ணிக்கலாம். அது மாதிரி சிக்னல் ப்ரோட்டோக்கால் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் அப்படிங்கிற மாதிரி இப்போ பிட்சாட் ஆப் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிட்சாட் ஆப் வந்து நம்ம வாட்ஸ்அப், டெலிகிராம் இல்லைனா நார்மல் ஏதாவது ஒரு சிம் கார்டு கூட நம்ம வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு வாட்ஸ்அப், டெலிகிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து சர்வர் வேணும். சர்வரில் போய் ஸ்டோர் ஆகும். அது மூலமாக தான் நம்ம வந்து இமெயில் ஐடி இதெல்லாம் வச்சு நம்ம பேக்கப் பண்ணி எடுப்போம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்குவோம். டேட்டாலாம் இருக்கான்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம், செக் பண்ணிப்போம் சேஃபாக இருக்கான்னு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த பிட்ஜெட் ஆப்பில் வந்து உங்களுக்கு சர்வர் இல்லை. அதனால நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்கும். இதையும் நம்ம சேவ் பண்ணி வைக்க வேண்டிய தேவையில்லை. தேவையில்லாத ஹிஸ்ட்ரிலாம் நம்மளே டெலிட் பண்ணிக்கலாம். நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து வேற யாரும் பார்க்கவும் முடியாது, ட்ராக் பண்ணவும் முடியாது, ஹேக் பண்ணவும் முடியாது. இதுக்கு ஃபோன் நம்பர் வேணுமான்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரும் தேவையில்லை, இமெயில் ஐடியும் தேவையில்லை. நார்மல் ஸ்லோ நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தாலே போதும். வைஃபைல இது யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் விபிஎன் மூலமாக கூட நம்ம வந்து நார்மலாக இந்த மெசேஜ் அனுப்ப முடியும். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், டெலிகிராம்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மெயில் ஐடி வேணும், பேக்கப் பண்ணுறதுக்கு மெயில் ஐடி வேணும், மொபைல் நம்பர் இருந்தால் தான் எல்லாமே அதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும். இப்படி நிறைய சிஸ்டம் இருக்குது. பிட்ஜெட்டில் முக்கியமாக மணி டிரான்சாக்ஷன் இருக்குது, கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன் கூட வந்து இருக்குது. சப்போர்ட் பண்ணுற நாடுகளை வந்து இதை கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம்னால அப்படி ஆப்ஷன்ஸ் இல்லை. மணி டிரான்சாக்ஷன் வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதையும் நிறைய பேர் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதும் இல்லை. அதை விட முக்கியமாக நம்ம ஒன்று பார்க்க போகிறது, இந்த பிட்ஜெட் ஆப்பில் வந்து ப்ரைவேசி டேட்டா வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். அதாவது மற்ற வாட்ஸ்அப், டெலிகிராம் நம்ம நெட்வொர்க்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியில் டெவலப்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜேர்னலிஸ்ட், அது மாதிரி நம்ம ப்ரைவேசி ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதை விடவே ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக மக்கள் தொகை கொண்ட நாடுகளுக்கு வந்து இது ரொம்பவே அதாவது நம்ம வந்து இந்தியாவுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் நமக்கு ப்ரைவேசி டேட்டா எல்லாமே வந்து ஹேக் பண்ணி எடுக்கிறாங்க. நிறைய டேட்டாஸை வந்து திருடு போகுது. இப்போ கூட ரீசெண்டாக நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ லட்சம் டேட்டாஸ் வந்து ஹேக்கர்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு நிறைய நியூஸ் வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரம் நிறைய மக்கள் தொகை கொண்ட நாடுகளுக்கு இந்த பிட்ஜெட் ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பிட்ஜெட் ஆப்பை பற்றி நிறைய பார்த்துட்டோம். ரொம்பவே எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கிறது நம்ம ப்ரைவேசி டேட்டா மட்டும்தான். ஏன்னா அது வந்து வெளியே போகல, நம்ம மொபைலில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து மொபைல் நம்பர் தேவையில்லை, இமெயில் ஐடி தேவையில்லை, நார்மல் நெட்வொர்க் மட்டுமே போதும். நம்ம மொபைல் மூலமாக தான், அந்த டிஜிட்டல் நெட்வொர்க் மூலமாக தான் இன்னொரு மொபைலுக்கு வந்து மெசேஜ் வந்து போகுது. இதுக்கு ஒரு சிஸ்டமே இருக்குது. நார்மலாக நம்ம வந்து டேரெக்டாக மெசேஜ் அனுப்ப முடியாது. பிட்ஜெட் ஆப் மூலமாக ஒரு கம்யூனிட்டி வந்து கிரியேட் ஆகும். அந்த கிரியேட் ஆகிற அந்த நெட்வொர்க்கை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இன்னொரு மொபைலுக்கு வந்து
மெசேஜ் அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க, கான்செப்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பற்றின நியூஸ் வந்து இன்னும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இன்னும் ரீசெண்டாக நம்ம நாட்டுக்கு இன்னும் வந்து லான்ச் ஆகலை, பெர்மிஷன் இன்னும் வரல. என்னதான் இந்த பிட்சாட் ஆப் வந்து ரொம்பவே சேஃபாக இருந்தாலும் இதுலேயும் ஒரு சில டிராபேக்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டார்க் வெப் மூலமாக இதை வந்து ஹேக் பண்ணி எடுக்க முடியும். அதாவது எல்லாத்தையுமே வந்து டார்க் வெப் மூலமாக ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணி எடுக்கிறாங்க. நிறைய மணி வச்சுருக்கிறவங்க அப்படிங்கிறத நிறைய பார்த்து அவங்க வந்து இந்த ஹேக்கிங்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபீல்டில் இருக்கவங்க மூலமாக இதையும் வந்து ட்ராக் பண்ண முடியும், ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக வந்து இதை வந்து அப்ரூவ் பண்ணி பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணவும் செய்யணும். அப்போ தான் நமக்கு வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். மற்றபடி பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது வெப்சைட்டில் போய் இதை வந்து கிராக் பண்ணி ஹேக் பண்ணி ஏதாவது ஒன்று மூலமாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது அந்தளவுக்கு சேஃபாக இருக்காது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹேக்கர்ஸ் மூலமாக உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஃபுல் சப்போர்ட் படி சேஃபாக வந்து இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த பிட்சாட் ஆப்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ப்ரைவசி டேட்டா வந்து ரொம்பவே முக்கியம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆப்பே நீங்கள் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த ஆப்பை வந்து இந்த ப்ளே ஸ்டோரில் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஹிட் ஹப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலமாக அங்கே போய் தான் நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இன்னும் ரீசெண்டாக அஃபிஷியலாக வந்து இன்னும் நமக்கு லான்ச் ஆகலை. இந்த பிட்சாட் ஆப் வந்து புதுசாக ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மற்ற நெட்வொர்க்கெல்லாம் இதை வந்து டவுன் பண்ணோம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்செப்டை வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃபியூச்சரில் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன வந்து இதை வந்து கற்றுக்கிட்டீங்க, இதில் எது வந்து புதுசாக இருக்குது, இதை மாதிரி யூஸ் பண்ணலாமா, எந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து ரொம்பவே லைக் பண்ணிச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக ஏதாவது கான்செப்ட் தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் நண்பன். Thank you.